ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னு பார்த்தோம்னா ஒரு பர்த்டே கேக் ஆர்டர். என்ன கேக் ஆர்டர்னு பார்த்தோம்னா சாக்லேட் ஃப்ளேவர்டு கேக் ஆர்டர். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு பேஸை பேக் பண்ணி எடுத்துட்டோம். நார்மலாக எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். நீங்கள் என்னோடய சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் நான் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நல்லா பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா கூல் பண்ண வச்சிடணும். இது நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ மேலே இருக்க அந்த லேயரை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ணி எடுத்துடணும். அது இருந்தால் ஈவனாக வராது. இதுக்கப்புறமா நம்ம கேக் 2 லேயராக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் மூணு லேயர் கூட கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 லேயர்ஸ் தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள் கேக் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது போர்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். போர்டில் ஃபஸ்ட்டு கேக் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுகர் சிரப், அதுக்கப்புறம் கனாஷ், மறுபடியும் கேக் லேயர், அப்புறம் சுகர் சிரப், அப்புறம் இப்போ கனாஷ் க்ரம் கோட் கொடுத்துட்ருந்தோம். இது கொடுத்து முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக க்ரீமை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம ஃபஸ்ட் க்ரம் கோட் கொடுத்துட்டு நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஸ்டேஜுக்கு நம்ம பண்ண போகிறோம். இதையும் நம்ம இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளோட க்ரீம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக ஸ்க்ராப் பண்ணும் போது ஈஸியாக வரும். அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும். இந்த ஃபினிஷ் நம்ம பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம கூல் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அது பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நான் மேலே டிசைன்ஸ் கொடுப்பேன். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது. அதனால் நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இது கம்ப்ளீட்டாக எல்லாமே கவர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி கேக்ஸ், குக்கீஸ், ப்ரௌனிஸ் எல்லாமே ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் கீழே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் இன்ஸ்டாலே எனக்கு டிஎம் பண்ணலாம் உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைனா ஸ்விக்கி மினின்னு ஒரு ஆப்பில் கூட நீங்கள் உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணலாம். சென்னை ஃபுல்லாகவே டெலிவரி அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போ நாங்கள் ரீசெண்டாக ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ரக்ஷாபந்தன் ஆஃபர் கூட இப்போ தான் ஓவர் ஆச்சு. ஸோ உங்களுக்கும் ஆஃபர்ஸ் வேணும்னா எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நாங்கள் ஆஃபர்ஸ் போடுவோம். அண்ட் இப்போ நான் இந்த கேக்கை நல்லா சில் பண்ணி எடுத்துகிட்டு ஃபர்தராக நான் மேலே டெக்கரேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த கேக்குக்கு நான் எப்படி பண்ண போகிறேன்னா ஒரு சைடு ட்ரிப் கொடுத்துக்கிறேன். இன்னொரு சைடு கிரேட்டட் சாக்லேட்டை நான் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். அதே மாதிரி பண்ணிவிட்டு மேலே ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு டாப்பர் வச்சுட்டு இதை பேக் பண்ணி கேண்டில் அண்ட் நைஃபோட நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணியாச்சு. அண்ட் இந்த மாதிரி கேக்ஸ்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டா பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய ஆஃபர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்க போகுது. நமக்கு இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.